வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இணையவெளி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று, கோயில் வழிபாடு என்னும் தலைப்பில் ஒரு சிந்தனை உரை நிகழ்த்த இருக்கின்றேன். அன்பானவர்களே, கோயில்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். கோன்னா இறைவன் சொல்லுவாங்க, தலைவன், அரசன், அவனுடைய இருப்பிடம் என்று சொல்லுவாங்க. கோயில், இல்லம்னா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம குடியிருக்கிற வீடை இல்லம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தெய்வம், கடவுள், இறைவன், ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையும், அணு முதல் அண்டம் வரையில் அனைத்தையும், தாவரம் முதல் மனிதன் வரை அனைத்து உயிரினங்களையும் ஏதோ ஒன்று தோற்றுவிக்கிறது, இயக்குகிறது, மறைக்கிறது. அப்படி ஆக்கி காத்து மறைக்கிற ஒரு அறிவுள்ள ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அதை பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க, நேச்சர்னு சொல்லுவாங்க. அதை மதங்களில் கடவுள், இறைவன், தெய்வம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஏதோ ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இல்லை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாராவது நீங்கள் மறுப்பீங்களான்னா இல்லை மறுக்கிறதா இருந்தாலும் எனக்கு பேசுங்க. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும் அல்லவா, அப்போ என்னோட கேளுங்க. நான் உங்கள் அறிவுக்கு பொருத்தமான விளக்கங்களை எனக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறேன். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள், தெய்வம் எங்கும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான், அவன் இல்லாத இடமே இல்லை. அப்போ கோயிலில் தான் இருக்கிறானா அப்படின்னா, அப்போ உடனே அது ஒரு கேள்வி வருது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா, அப்போ எங்கெல்லாம் அணு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் இருக்க வேண்டும் அல்லவா? அணு இல்லாத இடம் எது சொல்லுங்க? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு அணு. அணு அப்ப அணுவை அசைக்கிற அந்த இறைவன் அங்க இருக்கணும் இல்ல? அணுவுக்குள்ளும் இருப்பான், அணுவிலும், அணுவுக்குள்ளும், தூணிலும் இருப்பான். அப்படின்னா அப்ப அணுவிலும் இருப்பான் அல்லவா? இந்த கருத்துல உங்களுக்கு யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அந்த கடவுளை, அந்த இறைவனை ஒரு கோயில்னு ஒன்று வச்சு அங்கே சென்று அந்த கடவுளை வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள், வழிபடுகிறார்கள். எதுக்கு? வேண்டுதல்கள். கடவுளை வேண்டுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நான் அரசு பணியில் மொத்தம் 34 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதில் 30 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கோயில் டிபார்ட்மெண்ட், அங்கே தணிக்கை அதிகாரியாக பணியாற்றினேன். ஏராளமான கோயில், சிறு சிறு கோயில்கள் தவிர பெரிய கோயில்கள் எல்லாம் போயிருக்கிறேன், பழனி வரையில். மக்கள் கோயிலுக்கு வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? வேண்டுவதற்கு வருகிறார்கள். காலத்தை செலவு பண்ணி, பொருள் செலவு பண்ணி, இன்னும் உடலை வருத்தி கூட. இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க நீங்கள், தைப்பூசம் வந்தது. இன்னும் பக்தர்கள் முருகன் கோயில்களுக்கு உடலை வருத்தி, நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தி, காலத்தையும் பொருளையும் செலவு செய்து இந்த கடவுளை வேண்டுகிறார்கள், நாள்தோறும் வேண்டுகிறார்கள். மதம் சார்ந்த கடவுள்கள். இப்போ இந்திய மதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய மதம், அதுதான் இந்து மதம்னு சொல்கிறோம். அது இந்தியாவில் ஏதோ தோன்றியது. அது தமிழ்நாட்டில் தோன்றி இந்தியா முழுதும் இந்த இந்திய நிலப்பரப்பு வரையில் பரவி இருந்தது.
இமயமலை வரையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பகுதிக்கு இந்தியான்னு ஒரு பேர் வச்சதுனால ஆங்கிலேயர்கள் அது இந்திய மதம் இந்து மதமாகிவிட்டது. இப்போ அது இது ஒரு மதம் இருந்தது, அதில் கடவுளை பற்றிய கருத்து இருந்தது, கடவுளை வணங்கினார்கள். அதன் பிறகுதான் நம்ம நாட்டுக்கு மற்ற மதங்கள் வந்தது. இப்போ இஸ்லாம் வந்தது. அங்கே இஸ்லாமிய அரசர்கள், இஸ்லாமியர்கள் இங்கே வந்து ஆட்சி செய்தார்கள். அதே போல் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. ஃப்ரெஞ்சு, டச்சுக்காரர்கள் இப்படின்னு எல்லாம் வந்தாங்க. அப்படிலாம் அவங்க வரும்போது அவங்களுடைய மதம், அந்த மத வழிபாடு முறைகள் எல்லாம் வந்தது. அதனால் அவங்களும் கோயில்களை கட்டினாங்க. அதன் பிறகு இப்போ நம்ம நாட்டிலேயே புத்தம், ஜெயினம் இப்படியெல்லாம் வந்தது. அதை வந்து இந்திய மதத்திலிருந்து அது மருவியது. அப்புறம் அது இதோட கலந்து விட்டது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி உலகெங்கும் மதங்கள் இருக்குது. அந்த மதங்கள்லாம் கடவுளை வணங்குவதற்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. கடவுளை வேண்டுவதற்கு, கடவுள் எங்கும் இருக்கிறார், ஆனால் வேண்டுவதற்கு ஒரு இடம். என்ன வேண்டாங்க? அவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் வந்த போதுதான் வேண்டான். வாழ்க்கையில் இன்புறுகிறான். அதாவது வாழ்க்கையே இன்பம் மயம்தான் வைங்களேன். உடல் நலத்தோட வாழ்வது இன்பம் இல்லையா? உடலில் வலியுதுமே, அது ஒரு இன்ப உணர்வு, அது அமைதின்னு சொல்றோம். உடலுக்கு ஒரு வலி வந்தால் அது துன்பம், அப்படிங்களா? அப்புறம் மனசுக்கு ஒரு துன்பம் வருது. மனம் இந்த இயற்கையை ரசிக்கிறது. இயற்கை எதுவாலானது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேணும். ஐம்பூதங்களையும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறோம், ரசிக்கிறோம். அது ஒன்றும் துன்பமாக இல்லை. அது ஒரு இன்பமாக இருக்கிறது. ரசித்து இன்புறுகிறோம். அந்த இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் அது சலிப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் துன்பம் வந்துடும். அப்புறம் அங்கே இன்பம் இருக்காது. அந்த இன்பத்தை மனம் நாடும். அளவோடு அனுபவிச்சா கூட, இப்போ காலையில் உணவு எடுத்துக்கிறோம், அப்போ அதில் சுவையை ரசிக்கிறோம், அளவோடு தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த சுவையை மீண்டும் அடுத்த முறை பசி வரும்போது சாப்பிடும்போது அது வேணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிறான் இல்லையா? அந்த ஆசை நிறைவேறலைன்னா நினைக்கிறோம், இன்னைக்கு பகல் உணவில், மதிய உணவில் நல்ல ஒரு சுவையான உணவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடைக்கல, சுவை பொருத்தமாக இல்லை. உடனே அங்கே ஒரு துன்பமாக இருக்குது இல்லை? அப்போ அங்கே ஆசை தடைப்பட்டு விட்டது. அப்போ அந்த ஆசையோடு வாழுகிறான் இல்லையா? அந்த இன்பம் வேணும். அந்த ஆசையோடு வாழ்வதே மனதுக்கு துன்பம். இது முதல்ல. இதாங்க உடலுக்கு துன்பம். இதைத்தான் ஆசையே துன்பம். நீ உலக இன்பங்களை அனுபவிச்சிட்டோம். அது இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அதுதான் துன்பமா இருக்கு. இன்னொருத்தர் அனுபவிக்கிறாங்க, உனக்கு அந்த இன்பம் இல்லை, நீ ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிற. அதைத்தான் அவனும் அனுபவிக்கிறான். அதை பார்த்து அவன் அனுபவிக்கிறதும் எனக்கு வேண்டும்னு நினைக்கிறான்ல மனிதன். நீ அனுபவிச்சது தான் அவனும் அனுபவிக்கிறான். அது எனக்கு வேண்டும் நீ ஆசைப்படுகிறாயே, நீ அனுபவிச்சிருக்கிற. இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற புலன் என்ப ஆசை இருக்கு பார்த்தீங்களா? இதாங்க துன்பம். அப்படி அந்த புலன் இன்பங்களை அனுபவித்து வாழணும்னா அவனுக்கு, மனுஷனுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். பொருளும் மக்கள் உறவும் வேண்டும்.
பொருள் உறவுலையும் மக்கள் உறவுல தான் மனிதன் வாழ்கிறான். அது மக்கள் உறவுன்றது அது உயிர் பொருள். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அந்த பொருள் உறவு இன்பங்களை தானே அனுபவிக்கிறீங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 புறங்கள். அப்போ இது அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? பொருளும் வேணும், மக்கள் உறவும் வேணும். உடனே அது ஒரு ஆசையாக வந்துடுது. அதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுது. புலனின்ப ஆசை, அது பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதுதான் அதிகாரம் அல்லது செல்வாக்குன்னு சொல்லுவோம். புகழும் செல்வாக்கும் மக்கள் உறவுக்கு. எனக்கு ஏராளமான மக்கள் வேணும். உதவும் உறவுகள், அதாவது உதவும் பொருள்கள், பொருள் வேணும். சடப்பொருள், உயிர் பொருள், இந்த ரெண்டுமே பொருள் தான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அப்போ மனிதனுக்கு இந்த இப்போ உடல் நலம் வேணும். உடல் நலம் இல்லை என்றால், நோய் வந்து விட்டால் அது துன்பம். அப்போ துன்பம் வந்த போது அந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று யாரை வேண்டான்? கடவுளை வேண்டாம். இது மனிதனுக்கு இயல்பாகவே பாருங்க. எல்லாரும் வேண்டுவீங்க. உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது வேண்ட சொல்லி? உங்க பெற்றோர். அதனால நீங்க வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, நோய் வந்தா கடவுளை வேண்டு. நோய் வராம இருக்கிற கடவுளே என்னை துன்பத்திலிருந்து காப்பாத்து, எனக்கு கைகால் சுகம் வேணும், எனக்கு விபத்து வராமல் இருக்கணும், விபத்தோ நோயோ வராமல் எனக்கு உடம்புக்கு துன்பம், கடவுளே என்னை காப்பாத்து 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 காப்பாத்து. அவன் நல்லா இருக்கும் போதும் பண்றான். இப்போ நல்லா இருக்கிறேன், இதே மாதிரி எப்பவும் நல்லா இருக்கணும், எனக்கு நோய் வந்துடக்கூடாது, எனக்கு விபத்து வரக்கூடாது, என்னை யாரும் கொலை செஞ்சு அடிக்கக்கூடாது. அது விபத்து. அது தற்செயல் விபத்து, இயற்கை சீற்றம், வேற்று பகையினால என் உடலுக்கு துன்பம் வரக்கூடாது, என்னை காப்பாத்து. வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, வலி வந்துருச்சு, அப்பமும் அதே கடவுள்கிட்ட தான் வேண்டதுக்கு போறான். இது உண்மை தானே? அப்புறம் என்ன வேண்டான்? பொருள். அவன் பொருள் ஈட்டுறதுக்கு தான் படிக்கிறான், தொழில் அறிவுக்கு. அப்பவே கடவுள்கிட்ட வேண்டான், கடவுளே எனக்கு நல்ல தொழில் அறிவை கொடு, எனக்கு வேலையை கொடு, நான் நிறைய சம்பாதிக்கணும். இப்போ பொருளுக்காக வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறான். எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேண்டான். அப்போ உடல்நலத்தோட வாழ்ந்தாலும் வேண்டுகிறான், நோய் வந்தாலும் வேண்டுகிறான். அப்போ உடல் நலத்தோட வாழும் எப்பவுமே வாழணும், அதுக்காக வேண்டிக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி பொருளுக்கும் வேண்டுறான். அப்புறம் பாருங்க, உறவுகள், குடும்ப உறவு வேணும் அல்லவா? பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கணும். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பெற்றோர் இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு பெற்றோர் காலமாயிடுறாங்க, அல்லது பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க உதவும் நிலையில இல்லை, உதவ முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அது கூட துன்பமாக தான் இருக்கு, உறவு பிரச்சனை. அப்புறம் வாழ்க்கை துணை வேணும், குழந்தைகள் வேணும். நான் வள்ளுவர் சொல்றார், இயல்புடைய மூவர். இதுக்கு மேலே சுற்றத்தார்கள், சமுதாய உறுப்பினர்கள், நண்பர், எல்லாருடைய உறவும் வேணும். ஒரு மனிதன் தனியாக வாழ முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிடி உணவு, நீங்கள் உணவு உற்பத்தி பண்ணணும்னா கூட உங்களுடைய உழைப்பு மட்டுமா? எத்தனை வாழ்ந்து மறைந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் ஒரு பிடி உணவுல இருக்குதா இல்லையா? மனிதன் சமுதாய உறவு இல்லாமல் வாழ முடியுமா? மேன் இஸ் எ சோசியல் பீயிங். சமுதாய இணைப்பில் வாழுபவன் மனிதன். அப்போ அந்த உறவுகள் வேணும் அல்லவா? அந்த உறவுக்காக தான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறான். என் பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், எனக்கு மனைவி வேணும், குழந்தைகள் வேணும், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வேணும்.
எனக்கு உறவை கொடு. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல கல்யாணம் ஆகலைன்னா கடவுளை தானே வேண்டுற, குழந்தைக்குத்தான் வேண்டுற. கடவுளே எனக்கு குழந்தை கொடுக்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா, கடவுளே உனக்கு நான் என்ன செய்யணும், அதை பண்றேன் இதை பண்றேன், ஏதோ வேண்டுதல்கள். உண்டியல் போடுறேன்றாங்க, அபிஷேகம் பண்றேன், என்னெல்லாமோ கேட்குறாங்க. கடவுள்கிட்ட ஏதோ கொடுக்குறாங்க, பொருளை கொடுத்து இதை போற்றி ஏதோ வேண்டுறாங்க. சடங்குகளை கடைப்பிடித்து கடவுளை மகிழ்வித்து வேண்டி. புரியுதுங்களா? ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. சிலர் பொருட்கள் படையெல்லாம் போடுறாங்க ஒரு மதத்தில், இன்னொரு மதத்தில் படையல் இல்லை. பூஜை முறைகள், அந்த வணக்க முறை வேறுபடுகிறது. புரியுதுங்களா? இப்போ கும்பமேளாவில் போய் குளிக்க போகிறாங்க, அதெல்லாம் இதுக்கு தான். நல்லா இருப்பேன், ஆர்வம் இருப்பேன், பொருளோடு இருப்பேன், உறவுகளோடு வாழ்வேன். அப்புறம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதானே. இப்போ உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் உதவும் உறவுகளோடும் புலன் இன்பங்களை, இந்த இயற்கை இன்பங்களை கண்டு கேட்டு உண்டு இருத்து உட்டு அறியும் ஐம்புலன் இன்பங்களையும் பொருள் உறவு பால் உறவுல அனுபவிக்கிறான் இல்லையா? இதுல இதை அனுபவிச்சுட்டே இருக்கிறான். எப்பவுமே இப்படி இருக்கணும் கடவுளே, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்லா வச்சிருக்கிற, இப்படியே இருக்கணும். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கும் வர்றான். நான் நல்லா இருக்கிறேன், ஆனா இன்னும் நல்லா இருக்கணும். பொருள் வளத்தோடு இருக்கிறேன், உறவுகளோடு இருக்கிறேன், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்க. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப என்கிட்ட கேட்கணும் நீங்க. இது எல்லா மதத்திலையும் இருக்கு. இதுதான் அது கடவுளை வணங்குறது, வழிபடுதல். இதுதான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இப்பத்து நிலையை சொல்றேன் நான். இதானே இப்ப நடந்துகிட்டு இருக்கோம். துன்பம் விலகுது, திரும்பவும் துன்பம் வருது. அப்போ துன்பம் இல்லாமல் வாழ்றானா? இல்ல. அப்போ அமைதி இல்லை, நிறைவு இல்லை. சரி, மரணம் வருதுன்னு வயதான முடியல, 90 வயசுக்கு மேல வாழ்ந்தாச்சு. சிலர் 100 வயசுக்கு மேல கூட வாழ்ந்திருக்கிறாங்க. நான் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்களை 90 வயசு, எங்க பெற்றோர் 90 வயசுக்கு மேல வாழ்ந்துறாங்க. எங்க அம்மா 96 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். என்னுடைய தந்தை 93 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவங்க கடைசியில் முடியாமல் படுத்துடுறாங்க, நடமாட முடியாது, இனிமேல் எழுந்திருக்க முடியாது, அவ்வளோதானே. அதுக்கு பேர் மரணப்படுக்கைன்னு பேர், டெத்து பெட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம நிச்சயமாக இந்த உடல் செத்து போயிடும். சரி, அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சோமே, புலன் இன்பங்களை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இது அனுபவிச்சது போதுங்கிற மன நிறைவு வருகிறதா? இப்போ யாராவது கேட்குறாங்க, மரணம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? தூக்கு மேடையில் கூட, தூக்கு தண்டனை போடும்போது கூட கேட்பாங்களாமா. இப்போ ஒருத்தருக்கு நான் கொஞ்சம் பாடணும், இதை படிக்கணும், அல்லது நான் புலன் என்பது சாப்பிடணும், அப்படி கூட கேட்பாங்க. இங்கே சரித்திரத்தில் பார்க்குறோம், உண்மையில நடந்தது. இப்போ கூட ஒரு மரணம், அதாவது கொலை குற்றவாளின்னு தீர்ப்பு செய்யப்பட்டவன் தூக்கில் போட போகிறாங்க. அப்போ அவனுடைய ஆசை என்னங்கிறாங்க, அவன் நான் கொஞ்சம் பியானோ வாசிக்கணும்னு அவனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுறான். ஒரு இஸ்லாமியன் முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடுறான். இது ஆங்கிலேயர் காலத்தில் நடந்தது. அப்போ அந்த தூக்குக்கேரையெல்லாம் ரெடியாக இருக்குது, 11 மணிக்கு தூக்கணும்னு வைங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்குறான், அவனை வாசிக்க விடுறாங்க. வாசிக்க இந்த பாட்டில் எல்லாரும் மயங்கிட்டாங்க.
அந்த ஆங்கில அதிகாரிகள், காவல்துறை அங்கே அதிகாரி தூக்கில் போட வேண்டிய பொறுப்பானவர்கள் 11 மணி கடந்து போச்சு. அப்போ போட முடியாது. அந்த நேரம் கடந்துடுச்சுன்னா திரும்பவும் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி தான் போடணும். அது அன்னைக்கு தூக்கு போடலை. அப்புறம் அங்கே போய் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பியானோ வாசிச்சார், அதில் நாங்கள் எல்லோரும் மயந்துட்டேன். அப்படி என்ன வாசிச்சார், இப்போ கொடுங்க வாசி காட்டுப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே வாசிக்கிறான். நீதிபதியும் மயங்கிடுறார். ரொம்ப உருக்கமான பாட்டு. அது அவனுடைய குணம் அங்கே வெளிப்படுது, அவனுடைய பண்பு. நீதிபதியும் மயங்கிடுறாரு. அப்போ தான் நீதிபதி சொல்கிறாரு, இவ்வளவு ஒரு நல்ல மனசு இருக்கிறவன் நிச்சயமாக அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் என்று அவனை விடுதலை செய்து விடுகிறார். இதுபோல் சொல்லுவாங்க கடைசி ஆசை. இதே மாதிரி ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பிரியமான ஒரு உணவு, இப்போ அல்வான்னு வைங்களேன், திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வேணும்னு தோணும். உயிர் போகலைன்னா திரும்பவும் ஆக அப்போ மன நிறைவு இல்லை, மன அமைதி இல்லை. இதைத்தான் மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ், அதை ஆத்ம சாந்தின்னு சொல்லுவாங்க. ஆத்ம சாந்தி என்று வடமொழியில் சொல்கிறாங்க. ஆத்மானா மனம், மன அமைதி இல்லை. இதான் ஆத்ம சாந்தி அடையாமலே, மன நிறைவு இல்லாமலே, அதாவது நிறைவு பெறாத ஆசைகளோடு வாழ்ந்து. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மாவுக்கு பிறவி தொடரும். இந்த ஆசைகளோடு, இந்த ஆன்மா உள்ள இருக்கு இல்லையா, ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்கு. அதை கருமையம்னு சொல்றோம், ஜெனட்டிக் சென்டர்னு சொல்றோம், ஒரு மேக்னெட்டிக் டொமைன். அந்த ஆன்மா மீண்டும் உடல் எடுக்கும். அது ஏற்கனவே குழந்தைகள் இருந்ததுன்னா குழந்தைகளோட சேரும். இல்லை குழந்தைகள் இருந்தாலே அது அவங்க தானே. அது குழந்தைகள் மூலமோ அல்லது குழந்தைகள் இல்லை என்றால் வேறு யாரிடமோ இணைந்து அவருடைய உடலில் அந்த ஆன்மா இந்த உலக இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்கும். அப்போ அவங்களுடைய உடலும் அவர்களும் அந்த மரணம் வரும்போது உடலுக்கு வரமுன்னாலே அவங்களுக்கு மன நிறைவு வரவில்லை என்றால் அவங்களுக்கும் பிறவி தொடரும். அப்போ தொடருகிற பிறவியில் அவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஆசை இருக்கும். அவங்களுடைய ஆன்மாவில் ஆசை இருந்தால் பேராசை, அதான் பேராசை, நிறைவு பெறாத ஆசை. அப்போ அந்த ஆசைக்கு தடை வரும்போது அவர்களுக்கு சினம் வரும். அந்த ஆசைதான் கடும் பற்று. இப்போ கூட பாருங்க, நிறைய பேர் பொருள் 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 இல்லை, பொருள் ரொம்ப முக்கியம். உயிர் வாழ்வதற்கும் புலன் இன்பங்களை தூய்ப்பதற்கும் அந்த பொருள் ஆசை தேவைக்கு மேலே சேர்த்து வைக்கிறான், இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு பேர் தான் கடும் பற்று. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். எவ்வளவு இருந்தாலும் போதுங்கிற மன நிறைவு வரல. சாகும்போது கூட ஏதாவது பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் வாங்கி பையனுக்கு கொடுத்துடணும், சொத்தை வாங்கி கொடுத்துட்டு போகணும். ஏன்னா பையன் யாரு, அது நீ தானே, உனக்கு தானே வாங்குற. ஆனா இந்த இன்பத்தை அனுபவிக்க போறது நீதான். நீ தெரிஞ்சிட்டேன்னா உன் பையங்கிறது யாரு, பிள்ளைகள் யாரு, நீ தானே. அப்ப அவங்க வாழ்ற அனுபவிப்பாங்கல்ல. அப்புறம் ஏன் நீ அனுபவிக்கணும், நீ பேராசைப்படுற, நீ அவங்க தானே. இந்த உண்மை தெரியாதனால அனைவரும் நானே. இப்ப இங்க வாழ்ற மக்கள் எல்லாம் யாரு, நான் தானே. மனிதர்கள், நீனும் மனிதன் தானே. அப்ப பிறர் அனுபவிக்கிறத, அது அனுபவிக்கிறது எனக்கு வேண்டும் நீ ஆசைப்படுற. உண்மையில நீ தான் அனுபவிக்க போற. உனக்கு மரணம் இல்லை. நீ என்ன நினைக்கிற, இந்த உடல் தான் நான் நினைக்கிற. உடல் வரையில் எல்லை கட்டி இல்லை, எல்லாரும் நான் தான்.
இந்த உடலை அனுபவிக்குது. இங்கே ஆன்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது மனம்னு ஒன்று இருக்குல்ல, அது அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் கடவுள், தெய்வம். அதான் ஆன்மா. ஆன்மா அழிவதில்லை. இது அவனுக்கு தெரியல. அதனால தான் அவனுக்கு மரணம் வரும்போது கூட ஆசை இருக்குது. அப்போ 6 குணங்களோடு வாழ்கிறான். இந்த 6 குணம் வயப்பட்டு தான் வாழ்வான் அடுத்த பிறவியிலையும். இப்போ குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன். எனக்கு குழந்தை இருக்குது. எனக்கு நான் இந்த 6 குணங்களோட வாழும்போது தான் எனக்கு குழந்தை வருது. அப்போ என் குழந்தைகளுக்கு இந்த 6 குணம் இருக்குமா இருக்காதா? நான் அந்த 6 தீய குணம் வயப்பட்டு எனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து விடுவேன். எப்படி இந்த உலக இன்பங்களை பேராசைப்பட்டு அளவுக்கு மேலே தான் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் 5லும் அளவு முறை மீறி நான் எனக்கே தீங்கு செய்து நோய்வாய்ப்படுகிறேன். புரியுதுங்களா? அப்போ இதே தானே என் பையனும் செய்வான், பிள்ளைகளும் செய்யும். நான் பிறருக்கும் துன்பம் கொடுத்து விடுவேன், பிறர் பொருளை பறித்து விடுவேன். ஏன்? அவன் வேறு, நான் வேற. நான் தான் அனைவரும்னு தெரிஞ்சா பறிப்பியா? இந்த பேராசை வருமா? இப்போ பேராசை என்பது இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்ங்கிற ஆசையோடு வாழ்பவன் பிறர் வளம் பறித்து விடுவான். அதுலேயும் நோய் வந்துடும் அவனுக்கு. பிறர் வளம் பறித்து வாழ்பவனுக்கு பொருள் பிரச்சனையும் வந்துடும். இவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இவனால் பொருள் சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் நீ ஒருவனுக்கு பொருள் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டாய். ஆகையினால் உனக்கும் பொருள் பிரச்சனை இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் அது உனக்கு குறையாவே இருக்கும். நீ பிறரிடமிருந்து அப்போ என்ன பண்ணிடுவ? உனக்கு நோயும் வரும், பொருள் பிரச்சனையும் இருக்கும், உறவு பிரச்சனையும் இருக்கும். இப்போ புரியுதா? இப்போ மக்கள் வாழ்கிறவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு பாருங்களேன். சாதாரண மக்கள் எல்லாம் உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை. இப்படி தானே துன்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு நீ யார்கிட்ட வேண்டுற? கடவுள்கிட்ட வேண்ட. விடுபட முடிஞ்சுதா? எப்போ விடுபடும்? அப்போ எதுக்கு இந்த கோயிலுக்கு போய் வேண்ட சொன்னாங்க அப்படின்னா, இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு யாரு சொன்னது கடவுளை வேண்டுன்னுட்டு? இந்த துன்பத்தில் வாழ்றவங்க தான் சொன்னாங்க, உங்க பெற்றோர்கள். ஆனால் மகான்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, ஞானிகள், யார் தெரியுமா? துன்பம் இல்லாமல் வாழ்பவர். நம்ம வாழும் காலத்திலும் இப்போ வேதாத்திரி மகரிஷி, நான் துன்பப்பட்டேன், எங்கள் பெற்றோர்கள்லாம் கடவுளை தான் வேண்ட சொன்னாங்க, எல்லாரும் கடவுளை தான் வேண்ட சொன்னாங்க, நானும் வேண்டினேன். மகரிஷி சொன்னார், கடவுளை வேண்ட வேண்டியதில்லை, நீ கடவுளை அறிய வேண்டும். அதுதான் உனக்கு 6வது அறிவு. இந்த கடவுளை அறிந்து விட்டால் உனக்கு என்ன? மன நிறைவு கிட்டும். ஆசையற்ற இந்த 6 குணம், இந்த ஆசை இருக்கு இல்லையா, 6 குணங்கள். 6 குணங்கள்ங்கிறது அது ஒரு குணம்தான். பேராசை என்கிற, ஆசை என்கிற ஒரே குணம்தான். அது சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 குணங்களாக தெரிகிறது. ஆனால் ஒரே குணம்தான், ஆசை. இதைத்தான் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் திருமூலர் சொன்னார். புத்தர் கூட ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னதாக நம்ம அறிகிறோம். திருமூலர் சொல்லியிருக்கிறார், அவருடைய கவிகள் எல்லாம் இருக்கு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பேராசை பெருநட்டம். எல்லாரும், எல்லா மக்கள், பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க.
நம்ம பெற்றோர்கள் கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க பேராசை பெருநெட்டம் நெட்டு, ஆனால் அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் இந்த மகான்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா, நீ கடவுளை வேண்ட வேண்டியதில்லைப்பா, வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஐயா ஒரு கவியில படிச்சார் இல்லைங்களா, வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உனக்கு இருக்கு, உனக்குள்ளே இருக்குது. என்ன உடல் நலம் காக்க என்ன வேணும்? பொருள் வேணும், உணவு உடை உறவிடம், இந்த பொருட்கள்லாம் வேணும். இருக்கா இல்லையா? புலன் இன்பங்கள் இருக்குது, பொருள் இருக்கு, உயிர் வாழ்வதற்கும் பொருள் இருக்கிறது, புலன் இன்பங்களை தீர்ப்பதற்கும் இங்கே இயற்கை வளம் இருக்கிறது. நீ தொழில் செய்து பொருள் ஈட்டிக்கலாம், உதவும் உறவுகள் இருக்கிறது. அப்புறம் நீ என்ன கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டணும்? ஏதோ அறியாமல் நீ வேண்டுகிறாய். தான் மகரிஷி சொல்றார். மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க, அவங்கள தான் ஆசான்னு சொல்றோம், குருன்னு சொல்றோம். ஏன்னா அவர் அந்த கடவுளை காண்பதற்கு உதவுகிறார், அவர்தான் குரு. வடமொழியில கூட சொல்லுவாங்களே, மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல. குரு தமிழோ மரமொழி இப்படி இருக்கட்டுமே. நாம் தந்தையை யார் மூலம் அறிகிறோம்? நமக்கு தந்தை யாருன்னு யார் நமக்கு காட்டி கொடுக்கிறா? தாய். தாய் தந்தையை காண்பதற்கு அறிவதற்கு உதவுகிறார். அதே போல தெய்வத்தை காண்பதற்கு உதவுவங்க யார்? அதுக்கு குரு, ஆசான். அவர் யாரு? தெய்வத்தை கண்டவர். அதனாலதான் அவர் மகான். அவர் துன்பம் இல்லாமல் வாழுகிறாரு. இப்ப நாம துன்பப்படுறோம் இல்லையா? உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனையில துன்பப்படுறோமே. நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? பெற்றோர்கள் மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? கடவுளை வேண்டு, கடவுளை வேண்டு, கடவுளை வேண்டு, எல்லாம் எல்லாம் கடவுள் அருளால் ஆகும். எப்படியோ வேண்டு, எங்கேயோ போய் வேண்டு. பாப்பா பாப்பா அப்பதான் சொன்னாங்க மகரிஷி போன்ற மகான்கள், நீ கடவுளை காணணும்பா. கடவுளை கண்டால் உனக்கு இப்ப என்ன ஆயிடும்? ஆசை அற்றுவிடும். பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பத்தை பற்று பற்றுவிடற்கு, பொருள் பற்று மக்கள் பாசம் புலனின்ப ஆசை. இதுதான் பேராசை முதலான 6 தீய குணங்களாக இருக்கிறது. புரியுதா? அது என்னன்னு பாருங்களேன். இங்க வாழுகிற மக்கள் எல்லாரும் நீதான்னு உனக்கு தெரியல. அதனாலதான் நீ பேராசைப்படுகிறாய். இப்ப புரியுதா உங்களுக்கு? பேராசைன்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். பிறர் அனுபவிப்பது போல் நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே பேராசை. அவ்வளவுதான். இப்ப சாப்பிட்றோம், நல்லா சுவையா சாப்பிட்றோம், இதே மாதிரி இன்னொருத்தனும் சாப்பிட்றான், அது மாதிரி எனக்கு வேணும்னு தான் நீ இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற. நீ நான் செத்து போன பிறகு, இந்த உடல் மரித்த பிறகு இவங்கெல்லாம் அனுபவிப்பாங்களே, உனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. நீ வாழும்போது அனுபவிக்கிறதும் உனக்கு பொறுக்க முடியல. நீ செத்த பிறகு இவங்கெல்லாம் அனுபவிப்பாங்களே, இயங்குகிறாய். இதாங்க துன்பம். ஏன்னா நீ இப்போ கடவுளை அறிந்து விட்டால் அந்த கடவுள்தான் அனைவருமாக வாழ்கின்றான். நீ கடவுள், நீ தெய்வம் என்று நீ அறியணும். அதுக்கு தான் சொன்னாங்க மகான்கள், நீ கடவுளை அறிந்தால் உன்னை அறியலாம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இப்போ தன்னை அறிய நீ என்ன செய்யணும்? கடவுளை அறியணும். ஏன்? இப்போ என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்ல? என்ன தெரியும்? தெய்வம் ஆதியனும் பரம்பொருள் மெய் ஒன்றுதான் மெய்ப்பொருள். அதான் மெய்யியல்.
தமிழ் தொல்காப்பியம் கொடுக்குது. மெய்யியல், மெய்ப்பொருளியல், இதுதான் ஆன்மீகம். ஆன்மானா மெய்ப்பொருள். ஆன்மாங்கன்னா அதான் கடவுள், தெய்வம், ஆன்மா. இந்த ஆன்மீக அறிவை, மெய்யியல் உண்மைகளை நம்முடைய தமிழ் சித்தர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உலகத்துக்கே கொடுத்தவன். ஆன்மீக அறிவை மனித சமுதாயத்துக்கு கொடுத்தது யாரு? தமிழன். ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனாலதான் யோகக்கலை கூட எங்க பிறந்தது? தமிழ். புரியுதா? இந்த தமிழர்கள் தான் அங்க முதல்ல அங்க சைவ சமயம், தமிழர் சமயம். அதுக்கப்புறம் தோன்றினது தான் வைணவம். அதுல பிரச்சனைகள்லாம் வந்தது, அதை விடுங்க. சைவம், சைவ சமயம் என்ன சொல்லுது? சிவம். இப்ப நாளைக்கு சிவராத்திரி வருது. உருவம் இல்லாதது, அது அறிவு தானே. அழியாதது அறிவு. சிவம் அடிமுடி காண முடியாதது, எல்லையற்றது, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது. அதைத்தானங்க வெளின்னு சொல்றோம். அதை டார்க்னஸ்ன்னு சொல்றோம், கிராவிட்டின்னு விஞ்ஞானத்துல சொல்றோம், டார்க் மேட்டர்னு சொல்றோம். அதான் சிவம். ராத்திரி நாளைக்கு வரப்போகுது. ராத்திரினா இருள். இருள் தாங்க சிவம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிவராத்திரிக்கு போறீங்க. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவராத்திரி நாளைக்கு ஏராளமான மக்கள் கூடுறாங்க ஒரு இடத்துல. வருஷம் தான் கூடுறாங்க. சிவம்னா ராத்திரி, இருள். இது அங்க இருக்கிற குரு சொல்லணும் இல்ல. இதுவரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. இதுவரைக்கும் சொல்லல. நானும் வருஷம் சிவராத்திரிக்கு டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற குரு சொல்றாரா? ஏதோ ஆடல் பாடல், அப்படி அப்புறம் கொஞ்ச நேரம் தியானம், கொண்டாட்டம். அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ கூட விளம்பரம் வந்துட்டு இருக்கு. ஆடி பாடி உண்டு கொண்டாடுவது, மகிழ்வது, அப்புறம் தியானமும் பண்றது. இதான் முடிஞ்சது சிவராத்திரி கொண்டாட்டம். நீ சிவத்தை அறிய போனியா? கடவுளை அறிய போனியா? கடவுளை அறியறதுக்கு உதவுறதான குரு. அதை செய்யறாரா அந்த குரு? நல்ல பொருத்தமான நிகழ்வு. நாளைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு எனக்கு கோயில் வழிபாடை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறீர்கள். நல்லா சிந்தனை பண்ணுங்க. சிவம், அந்த சிவம் தான் ஆதி எனும் பரம்பொருள் மெய். அதுதான் எழுச்சி பெற்று நாம சிவாய. இதை சொல்லுவாங்க சிவராத்திரியில சொல்லுவார் அந்த குரு சொல்லுவார். நான் கேட்டிருக்கிறேன். நாம சிவாய பஞ்சாட்சரம் 5 எழுத்து. இது என்ன? விண்ணு, காற்று, நெருப்பு, நீரு, நிலம், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். அந்த சிவன் தான் 5 பூதங்களாக இருக்கிறது. அதனாலதான் உருவம் இல்லை, சிவலிங்கம். அதுக்கு மேல 5 தலை நாகத்தை வச்சாங்க. அப்புறம் அது என்னாச்சு? இந்த 5 பூதங்களுடைய கூட்டு தான் உயிரினங்கள், மனிதன். இது பூத உடல் முறையாக கூடி, 5 பூதங்களும் முறையாக கூடினா ஜீவன்கள். அதான் மனம், உயிர். அப்போ உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே. அப்போ இந்த சிவம் தான் என்னவா இருக்குது? 5 பூதங்களாகவும், தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன், 6 அறிவு ஜீவன்களாகவும் இருக்கிறது. சர்வமும் சிவமயம், தெய்வமயம். அப்ப நான் யார்? நான் சிவம். எல்லாரும் யாரு? சிவம். அப்ப அனைவரும் நான் தானே? இந்த பூமியில வாழ்ற எல்லா மக்களும் நான் தானா இல்லையா? அப்ப நான் அனுபவிக்கிற இன்பத்துக்கே நான் ஆசைப்படுறேனே. பொருளும் புகழும் அதிகாரமும் புலனும்பமும் என்கிட்ட தான் இருக்குது.
எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் நான் தான். யாவையும் எவ்வுயிரும் தானாகி என்று சொல்வார் நம்மாழ்வார். அனைவரும் நானே. பாரதி சொல்றான்ல, வியாசர் சொல்றாரு, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும். இங்க பகவான் சொல்றார், மகாவிஷ்ணு, அண்ட சராசரங்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் அனைத்து ஜீவராசிகளும் நானே அர்ஜுனா, என்னை தவிர வேற எதுவும் இல்லை. அதைத்தான் பாரதி சொன்னான், நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். அப்ப இன்பமெல்லாம் இருக்கும். எப்படி உனக்கு பொறாம வரும்? பகை உணர்வு வருமா? பேராசை வருமா? பேராசை வந்துருச்சுன்னா நீ உனக்கும் தீங்கு செஞ்சிருவ, பிறருக்கும் தீங்கு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். புலன் இன்பங்களுக்கு பேராசைப்பட்டு அனுபவித்தால் நீ மனதால் உடலால் தூய்மைப்படுகிறாய். ஆசைப்படும் போது மனதால் துன்பப்படுகிறாய். அப்ப யாரெல்லாம் மன துன்பத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள் உடல் துன்பத்திலும் சிக்கிக் கொள்வார்கள். தான் சொன்னாங்க, ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். அதனால்தான் மகரிஷி முதல்ல மனதை வளப்படுத்து. மனதுக்கு அறிவுதான் வளம். நான் யார்? மனவளக்கலை. நான் யார்? நான் ஆத்மா, நான் இறைவன், நான் கடவுள். தெய்வ நீ என்று உணர். பாரதி சொன்னான். இப்ப எல்லாரும் கடவுள் தானே, எல்லாரும் சிவம் தானே. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது, எல்லா இன்பமாகவும் இருப்பது அவன்தான், அனுபவிப்பதும் அவன்தான். ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார், உணர்பவனும் உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. தி பெர்சீவர் அண்ட் பெர்சீவ்ட் இஸ் ஒன் அண்ட் தி சேம். திருவள்ளுவர் சொல்லுகிற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு. இந்த ஐந்து ஆகவும் இருப்பது யாரு? ஐம்பூதங்களில் ஐந்து விளைவுகள். திருவள்ளுவருக்கு மேலே வேணும் வாழ்வியல், அறம். பாருங்க, அந்த இறை ஞானம், இறை உணர்வு, கடவுள், அற உணர்வு. அறத்தின் வழி பொருள் ஈட்டி இன்பத்தை துய்த்தால் இறை உணர்வு பெற்று தன்னை அறிந்து அறவழியில் பொருள் ஈட்டி, அறவழியில் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தராத அறவழியில் பொருள் ஈட்டி தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தராத அறவழியில் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்ந்தால் அதுதான் இன்ப வாழ்வு. அவனுக்கு அந்த துன்பமே இல்லை. உடல் துன்பம் இருக்குமா? பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? மன நிறைவு பிரச்சனை இருக்குமா? இவங்க எந்த கோயிலையாவது போய் கடவுளுக்கு கோயில போய் வேண்டணுமா? சொல்லுங்க. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இப்ப மட்டும் இல்ல, நீங்க இன்னும் யூடியூப்ல கேட்க போறீங்க, உலகம் உள்ளளவும் நான் இருப்பேன், என்ன கேளுங்க. அன்பானவர்களே, இதுதான் கோயில் வழிபாடு. அப்போ என்ன செய்யணும்? நீ கடவுளை அறிந்து விட்டால் தான் தனதுங்கிற ஆணவம் அழிந்துவிடும். தன்முனைப்பு, 6 குணங்களும் அழிஞ்சிரும். இதான் வேதாத்திரியம். தன்முனைப்பு 6 குணம். அப்போ தன்முனைப்புங்கிறது தான் சமுதாயத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் தன்னை வேறாக கருதுகிறான். ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர். இயற்கை தான் கடவுள். இயற்கை அழியுதா? ஐ எம் எட்டர்னல். புரியுதுங்களா? ஐம்பூதங்கள் என்னவா இருக்குது? சடப்பொருளாகவும் இருக்குது, உயிர் பொருளாகவும் இருக்கிறது. அப்போ எல்லாம் நான் தானே. எனக்கு எங்க அழிவு சொல்லுங்க? அதான் அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஃபுல்லி இஸ் யோகா. இது இருக்குது, யோக மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் தான் 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசினார். ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் தான் அங்கே பேச முடியும். மகரிஷிக்கு தெரியும். மகரிஷி இதை பேசினாங்க.
செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசினாங்க. அதனால் அது மக்களுக்கு தெரியல. பொது சபையில் பேசினார் மிஸ்டர் மோடி அவர்கள். என்ன சொன்னார்? வாட் இஸ் யோகா? அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஃபுல்லி. தி சைக்கிக் ப்ராக்டிஸ், மனதுக்கு கொடுக்குற பயிற்சி, அதான் தியானம். அதான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 21 தியான நாள். அது யோகா ஜூன் 21, டிசம்பர் 21 தியானம். ரெண்டும் மிஸ்டர் மோடி தான் பேசினார். அப்பவே பேசிட்டார். யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் ப்ராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். அதான் அத்வைதம், ஒன்று, ஒன்னஸ். நம்ம எல்லாரும் ஒன்று தான். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் பண்பே அன்பு. இதான் வேதாத்திரியன் சொல்லுது. அன்பு மலர்ந்து விடும். இதைத்தான் சைவ சமயம் சொல்லுகிறது. அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அன்புன்னா சம உணர்வு. அப்ப அங்க அன்பு இருந்துருச்சுன்னா, சம உணர்வு வந்துருச்சுன்னா 6 குணங்கள் இருக்குமா? தன்முனைப்பு 6 குணம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு துன்பம் உண்டா? சொல்லுங்களேன். அப்போ நீ துன்பம் இல்லாமல் வாழ கடவுள் கோயில போய் வேண்டல. இது எல்லா கோயிலையும் அதான் வேண்ட. வேஸ்ட், கால விரயம், பொருள் நட்டம், அறிவு உயர்வுக்கு தடைங்கிறாரு மகரிஷி. நீ அந்த கடவுளை அறிய முடியாது. அறிவு உயர்வுக்கு தடை. நீ கடவுளை அறிவதற்கு வர வேண்டும். இது வியாசர் சொல்றார் பகவத்கீதையில. அதாவது பகவான் சொல்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு, மக்கள் அர்ஜுனா, துன்பம் இல்லாமல் வாழ என் அருளை தேடி என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள், என்னை தேடுகிறார்கள். என்னை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர்கள் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பொருள், எல்லா வளமும் இருக்குது. பொருள் இருக்கு, மக்கள் உறவு இருக்குது, அறிவு இருக்கிறது. பொருள் ஈட்டி மக்களுக்கு உதவி, உடல் நல்ல அளவோடு அனுபவித்து உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு எல்லாம் இருக்குது. என்ன வந்து கேட்கிற? ஆனால் நீ என்னை அறிவதற்கு வர வேண்டும். இது இருக்குதுங்க. வியாசர் சொல்லியிருக்கிறார். என்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு, அதான் தன்னை அறிவதற்கு, ஆன்மாவை அறிவுதான் மகரிஷி ஆன்மீக அறிவு என்றார். மெய்ப்பொருளை அறிவதற்கு போனும். நீ பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்துக்கு வேண்டல்ல, அறிவதற்கு வேண்டும். அப்படியானால் அந்த காலத்துல இருந்தாங்க, அந்த குருமார்கள் இருந்தார்கள். அந்தணர்கள்னு சொல்லுவாங்க. அறவாளி அந்தணர் சார் ஆசான்கள் இருந்தார்கள். இப்ப இல்லை. இப்ப சரித்திரத்தில் பார்க்குறோம். நான் அறநிலையத்துறையில் பார்த்துருக்கிறேன். சில கோயிலில் தியான மண்டபங்கள்லாம் உண்டு, இப்பவும் இருக்குது. தியானம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடையாளமாக தான் நெத்தியில் பொட்டு வைக்கிறது, ஏதோ அடையாளம் வைக்கிறது, தலையில் வைக்கிறது. அங்கே மண்டபத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது. தியானம்னா தெய்வத்தை நினைப்பது தான் தியானம். உருவம் இல்லாத தெய்வம், புலன்களுக்கு மறைவாக உள்ளதை தான் தெய்வம், அதான் தியானம். அங்க உருவத்தை நினைக்கிறது தியானம் அல்ல. புரியுதுங்களா? இப்ப நம்ம கோயில்களில் என்ன பண்றாங்க? இந்து கோயில்களில் ஏதோ உருவத்தை வணங்குறாங்க, அதே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது தியானமே அல்ல. ஆனா ஒரு காலத்துல அந்த உயிர் ஆத்ம தியானம், உயிரை உணர்றதுக்கு நெற்றிக்கண், ஞானக்கண், அந்த கடவுளை காண்பதற்கு உச்சிக்கண், அந்த கண்ணை திறந்து வச்சாங்க குருமார்கள். தியான பயிற்சி கொடுத்து கடவுளை காண்பதற்கு, அறிவதற்கு. புரியுதுங்களா? கொடுத்தாங்க. இப்போ அந்த குருமார்கள் இல்லை.
ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் தமிழர்கள் அல்ல, இந்த தமிழர்கள் வெளிவந்தவர்கள் அல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இப்போ பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பூசைகள் கூட தமிழில் நடக்கலை, வடமொழியில் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சிக்கல் வந்துகிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். உங்களுக்கு அவங்க ஏதாவது தியானம் கற்றுக் கொடுக்குறாங்களா? நான் இப்போ கேட்குறேன், யாராவது சொல்லுங்களேன். யாரை காண சாமியை காண, சாமியை கண்டா மோட்சம் கிட்டும், மன நிறைவு அமைதி சொல்றீங்கல்ல. ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடுறாங்க, அதில் சொல்லுவாங்க இந்த தியானத்தை பற்றி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசித்தி. இந்த தேங்காயில் 3வது கண்ணை குரு தான் திறக்கணும். வெறும் சடங்கு தான் நடக்குது. சாமியை பார்க்குறாங்க, அங்கே போய் ஜோதி, ஜோதின்னா அறிவு. அப்போ அந்த அறிவு தான் கடவுள், அதுதான் ஐயப்பன்னுட்டு அந்த குருசாமி சொன்னாரா? யாருக்காவது சொல்லட்டுமா? இத்தனை பேர் லட்சக்கணக்கில் போறீங்கல்ல சபரிமலைக்கு. உங்க குரு ஜோதினா அதான் அறிவு, அதுதான் 5 ஐம்பூதங்களுக்கும் அப்பனானவன். அறிவு தான் ஐயப்பன். அதை நீ அறிந்தால் உனக்கு துன்பம் இல்லை, தான் மோட்சம். சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். சாமியை காணதானே போனேன். நீ உருவம் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் சாமியை பார்க்கத்தானே போனீங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போறீங்க, மணிக்கணக்கா வருஷக்கணக்கா காத்து கிடந்து போறீங்க, லஞ்சம் கொடுத்து வேற போறீங்க. நான் பார்த்துருக்கேனே, கியூவில் முன்னாடி போறதுக்கு லஞ்சம் கொடுப்பான். எதை போய் பார்த்த? அந்த உருவத்தை தானே பார்த்த. உருவ கடவுள்களை, உருவத்தை கடவுள்னு சொல்லியிருக்காங்க யாரோ, அதைத்தான் நீ சொல்லிகிட்டே இருக்கிற. சரி பார்த்துட்ட, உனக்கு மோட்சம் கிட்டிடுச்சா? திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிற. இது என்ன கோயில் வழிபாடு இது? அன்பானவர்களே, அதனால தான் மகரிஷி பார்த்தாரு. இவங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, அவங்க தொழில் ஆகி போச்சு இப்போ. அதனால கடவுளை அறிவதற்கு அந்த அறிவுக்கே ஒரு கோயில் அமைச்சாரு. அதுதான் அறிவு திருக்கோயில். ஆழியாரில் முதல் அறிவு திருக்கோயில் அமைஞ்சது. இப்போ உலகெங்கும் வந்துருச்சு. இங்கே தவ மையங்கள் எல்லாம் அறிவு திருக்கோயில் தான். புரியுதுங்களா? மன்றங்கள், தவ மையங்கள், அறக்கட்டளைகள் எல்லாமே அறிவு திருக்கோயில். மதுரை நீயே அறிவு திருக்கோயில், நீ ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயில்னாரு. உங்க அறிவு உள்ளதானே இருக்குது. நீ உட்காந்து தவம் பண்ற பாரு, நான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்ப நீயே கோயில் தானே. நான் ஆலயம், ஆன்மாவிலே மனதை லயப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி கூடம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இப்ப கோயில் இருக்கு, அங்க போய் குடியிருக்கிறீங்க. ஆன்மாவிலே மனதை லயப்படுத்துகிறீர்களா? அதான் தியானம். ஆலயம்னா தியானம், ஒன்றுதல். ஆன்மாவிலே ஜீவாத்மாவாகிய மனதை பரம ஆத்மாவோடு இணைத்தல், இரண்டரை கலக்கச் செய்தல், லயமாக செய்தல். இந்த தியானம் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிய எளிய தியானம் நம்முடைய ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் 46 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய 33வது வயதில் நான் தியானம் கற்றேன். நெற்றிக்கண்ணை திறந்து வைத்தார். இன்னைக்கு 80 வயதாச்சு. நான் கடவுளை கண்டு கொண்டேன், கடவுளாக மாறிவிட்டேன், மெய்ப்பொருளை உணர்ந்திருக்கிறேன். நான் மெய்ஞானி. மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று சொல்லுகிறோம் பக்தர்கள், நம்ம மனவள கலைஞர்கள். நான் மெய்ப்பொருளை அறிந்த மெய்ஞானியாக இந்த கோயில் வழிபாடு என்னும் தலைப்பில் எனது உரையை ஆற்றியிருக்கின்றேன். இது மனவள கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, துன்பமில்லாமல் வாழ விரும்புகிற, ஆசைப்படுகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக நான் இந்த உரையை ஆற்றியிருக்கின்றேன். அன்பானவர்களே, நீங்கள் நலமாக வாழ, தான் நலமாக துன்பமில்லாத வாழே நலவாழும். ஒருவரை பார்க்குற போது நம்ம கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, இப்போ உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடும் வாழுகிறீர்களா?
இதான் நலவாழ்வு. அதை முழுமை நலவாழ்வு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வகையில் நாம் கோயில் வழிபாடு, சரியான கோயில் வழிபாடு நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாகத்திற்கு கீழ் இயங்குகிற அனைத்து அறிவு திருக்கோயில்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்பர்களே, வாரியர், உங்களுக்கு உதவுகிறோம், உதவ தயாராக இருக்கிறோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.